தம்பி பின்னாடி நடனோட்டு முன்னாடி கருது எடுத்துட்டான். நமக்கு ஆளே கிடைக்கல, எல்லாம் அறுப்பு பதம் தவறி கிடக்குது. என்ன பண்றேன்னே தெரியல. பேசாம மாடசாமியை பிடிக்க வேண்டியதான். மாடசாமி, நான்தாப்பா ராமசாமி பேசுறேன். ஏப்பா, என் தம்பி கருத எடுத்துட்டாப்பா. நான் வந்து அறுப்பு பதமெல்லாம் தவறி கிடக்கு. நீ என்ன பண்ற, எனக்கு அறுப்புக்குன்னு ஒரு 10 ஆள் அனுப்புறேன். கருதற்கு மிஷின் வருதப்பா. இந்த கண்ணப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட நம்பரை உனக்கு அனுப்பி விட்றேன். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பேசிக்கப்பா. ஓ அப்படியா, சரி. அப்போ ஒன்று பண்ணு, நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. ஹலோ, யாருங்க பேசுறது? நீ கண்ணப்பனா? மாடசாமி தான் உன் நம்பர் கொடுத்தாப்புல. இந்த மாதிரி எனக்கு அறுப்பு பதம் தவறி போச்சு, ஒரு 10 ஆள் வேணும். நாளைக்கே அறுத்து முடிக்கணும். ஒரு 10 ஆள் அனுப்புவேன். நீ கேட்குற சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன். சரிங்கண்ணா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் 10 ஆள் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு 5 ஆளுக்கு வேலை முடிச்சு கொடுக்குறேன். இப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா 800 போயிட்டுருக்கு. ஒரு 200 சேர்த்து போட்டு கொடுங்க, நான் 5 ஆளில் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே. எனக்கு 1000 அட்வான்ஸ் கொடுத்துருங்கண்ணே. இந்த நம்பர் தானே ஜிபே நம்பரு? ஆமாம், இந்த நம்பர் தான். ஜிபேயில் போட்டு விட்ருங்க. ஓகேண்ணே, நாளைக்கு வந்துடுறேன் கண்டிப்பாக. எங்கடா வேலைக்கு ஆளை கூட்டு வர்றேன்னு சொன்னான் கண்காணி. ஆளை எங்கானா, அவனையும் காணா. மணி என்ன ஆகுது? யார் பைக் வருது? அப்பா, இந்த வர்றான்டா. இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றான் பாரு. என்னது, மூஞ்சி முடியே சரியில்லையா? இவனை போய் கண்காணிக்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்காங்க. நம்பி வேலையை ஒப்படைக்கலாமான்னு தெரியலையே. நல்லாக்கிறா? நல்லாக்கப்பா. என்னண்ணே, இதான் ஃபீல்டா? ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லைண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ணே, ஃபீல்டை பார்த்தேன். எல்லாமே மொட்டை பச்சையாக இருக்குது, ஈரமாக இருக்குது. பண்ண முடியாது. ஒரு 200 சேர்த்து போட்டு கொடுங்க, நான் நீட்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துட்றேன். நேற்று என்ன சொன்னேன்? 200 சேர்த்து கேட்டால் தரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அண்ணன் நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இல்லைண்ணே, இது ஃபீல்டு அப்படி இருக்குண்ணே. நான் ஃபீல்டு பார்க்காம நான் உங்கள்கிட்ட ஓகே சொல்லிட்டேனே. இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தானே இப்படி இருக்கு. பார்த்துட்டு பேச வேண்டியது. இந்த மாதிரி மாற்றி பேசக்கூடாது. பேசுன மாதிரி எனக்கு முடிச்சு கொடுக்கணும். இன்னொரு 200 கொடுத்தா பார்க்குறேன். இல்லாடி நீங்கள் வேற ஆளு. அதெல்லாம் முடியாது. என்னப்பா சொல்லுங்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்னடா? ஹலோ, சொல்லுங்கண்ணே. கங்காணி தான் பேசுகிறேன். எத்தனை ஏக்கரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்பிச்சுட்றேன். சரி. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 5000 மட்டும் எனக்கு அட்வான்ஸ் அனுப்பிவிடுங்க. சரிண்ணே, ஓகேண்ணே. இதே வேலையை தான் அலையிறியா? 10 ஆள் கேட்டா 5 ஆள் முடிச்சிடறேன்னு சொல்றது, 5 ஆள் 3 ஆள் வேலையை முடிச்சிடங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஜிபே பண்ண சொல்லி 1000 அனுப்பு, 500 அனுப்புன்னு ஏமாத்தி இப்படிதான் பொறுப்பு நடத்திக்கிட்டு இருக்கியா? ஏன்னா இதுக்குதான் வெள்ளை வேட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இருக்கியா? எத்தனை பேர் அப்படி தெரிஞ்சு அலையிறியா? இல்லண்ணே, அப்படின்னா இல்லண்ணே. ஊரே பார்த்தா வேலையா? வாங்கடா.